عليكم ورحمة الله وبركاته. How are you doing all? பேச கேக்குதா? வலைக்கம் அஸ்ஸலாம் Alaikum வரஹ்மத்துல்லாஹி salam warahmatullahi wabarakatuh. Okay, sir. சரி, ஓகே. இதில் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கால இப்போ இருக்கிறாக்கள் வந்து உங்களோட பேரையும் ஊரையும் உங்களோட ஜப்பனீஸ் படிக்கிறதுக்கான குறிக்கோள் இல்லாட்டி நீங்கள் ஏற்கனவே படிச்சிருங்க கொஞ்சம் அப்படி பேக்ரவுண்ட் ஈக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த ஜப்பனீஸோட சம்மந்தப்பட்ட மற்றாக்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங் அப்படி ஆகிறதுக்கு மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்துன்னு சொன்னால் ஷேர் பண்ணலாம். ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் வணக்கம் அஃப்ரடி. சலாம். ம் நான் கத்தார்ல இருக்கிறேன். பட் ஆ எங்களோட ஊர் வந்து மாத்தளக்கோல. ம் கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸுக்கு மேல கல்ஃப்ல இருக்கிறேன். பட் அவ்வளோ பெரிய சேவிங்ஸ் ஒன்று இல்லை. ம் ஃபெமிலிஸ்ன்னு வந்ததுக்கு பிறகு பெருசா ஒன்றும் இல்லை. நான் பட்ட கஷ்டத்தை என் எனக்கு பிறகு வர ஆக்களுக்கு கொடுக்க விரும்பல. கல்ஃப்ல போயிட்டு இது பண்ணிக்கொண்டு ஸோ ஒரு ம் என்ன சரி ஒன்று வெளியில செஞ்சு கொண்டு வந்து நாட்டுல செய்யறதுக்கு ஐடியா. ஸோ அதுக்காக தான் ஜப்பானை இதை தேர்ந்தெடுத்தேன். ம் சரி, ஓகே. நீங்கள் ஏதாவது படிச்சிருக்கீங்களா? படித்து ட்ரை பண்ணீங்களா? இல்லாட்டி இதுதானே முதல் தடவை? ஜப்பானீஸா இல்ல இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் ஜப்பனீஸ் ஃபர்ஸ்ட் ஜப்பனீஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் சரி, இதுதான் ஓகே. ஃபர்ஸ்ட் அட்டம். சரி, ஓகே. அடுத்த வந்து நஃபீஸ் இஷ்யூ. நஃபீஸ் பேச கேட்குதா? ஹலோ ஓ யாரு? ஓ ஹலோ ஓ நீங்கள் பேச கேட்குது, சொல்லுங்க. எல்லாரும் சிங்கோ நான். ஆஹா சொல்லுங்க. நான் பீஸ் பேர் நான் சிங்கோ. ம் நீங்கள் இதுதான் புதுசாக படிக்கிறீங்களா இல்லாட்டி ஏற்கனவே படிச்சீங்களா? இல்ல புதுசா இப்பதான் படிக்கிறேன். ம் இதுக்கு உனக்கு எழுத்தான் பேசுறேன். இதுதான் ஃபஸ்ட் தடவை இல்லையா? அதான் சரி, அடுத்து வந்து மிசருக்கான்னு சொல்லி போட்டிக்கு யாரு இப்படி? Assalamu alaikum. இஸ்லாம். நான் வந்து என் பேர் மிஷல் கான். நான் வந்து ஜப்பான்ல இருக்கேன். இப்போ ம் நான் வந்து கிண்ணியா ட்ரிங்கோ. ம் அப்போ என்னன்னு சொன்னா, நான் வந்து ஜப்பானுக்கு வந்து 6 month. ம் நான் வந்து கோர்ஸ் ஒன்று செஞ்சேன் கொழும்புல. பேசிக் கொண்டு ம் ஜப்பானீஸ் பேசிக் கொண்டு செஞ்சேன் நான் N5ல. ஆ நான் போனது வந்து சிங்கள கிளாஸ் உண்டு. ம் எனக்கு அங்கே சிங்களம் அந்த அளவுக்கு இல்லாது. இது வந்தேன் கொஞ்சம் கிளம்பிக்கிறவன கத்தாக்கணும் படிச்சுட்டு வந்தேன். இம்ப்ரூவ்ட் இல்லை. அந்த வயலில் நான் வந்துட்டேன் ஜப்பான் வந்துட்டேன். வந்து இன்ஷால்லா வந்து பார்த்தேன். இன்னைக்கு கட்டாயம் ஜப்பானீஸ் வேணும். ஜப்பான்ல வந்து ஜப்பானீஸ் இல்லாட்டி மிச்சம் கஷ்டம். வந்தாதான் விளங்குது, அங்க உள்ள ஆக்களுக்கு விளங்காது. இங்க வந்தா நீங்க அது சரியா சரி இது மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்க. அப்ப நான் வந்து இருக்கிறது இப்ப எங்களோட ஃபேமிலி தானே எடுத்தது. எங்கட நாங்க வேக் விசா வந்து 2 நாளையில வேலை வேக் விசா தான் இஷ்யூண்டு இல்ல. ஆனா வந்து நாங்க வேலை செய்யறோம் ஜப்பானீஸ் தானே. எங்களோட தமிழ் பேசுற அளவுக்கும் ஆக்கள் இல்ல இதுல. இருக்கார் வந்து எங்களோட ஃபேமிலி நடத்தி எங்களோட ஃபேமிலி தான் இருக்கார். மாமோரால் தான் இருக்கார். அவர் வந்து ஆபீஸ்ல, நாங்க வேலை வெளியே. நீ சிங்கள பொடியமா இருக்கா, நீ அவனோட டச் கொஞ்சம் குறவு தானே. சரி, கட்டாயம் ஜப்பானீஸ் வேணும். நீ அந்த நோக்கத்துக்காக நீ இப்போ நாங்க இப்போ இதை படம் மூலமா எனக்கு ஒருவேளை சேலரி கூடுற வாய்ப்பும் இருக்கு. மற்றது வந்து ப்ரொமோஷன் கூடும். ஏன்னா ஜப்பானீஸ் கட்டாயம் வேணும். சரி. இப்போ அதான் நீ வந்து இப்போ மிசால் கான் சொல்ற மாதிரி என்னன்னு சொன்ன, நிறைய பேர் வந்து ஜப்பானீஸ் படிக்கிற நான் எப்போ படிப்போம்னு சொன்னா வந்து எங்களோட வாய்ப்பு வந்து
எங்கேயாலும் வாய்ப்பு ஒன்று கிடைச்சா அதுக்கு படிப்போம். எங்கட இந்த இப்போ உதாரணத்துக்கு தமிழ் பேசுகிற சரி இல்லாட்டி முஸ்லீம் தமிழ் பேசுகிற முஸ்லீம் சரி இல்லாட்டி தமிழருக்கு சரி வந்து என்ன ஒரு இது ஒன்று வச்சுக்கிறாங்கடா, நாங்கள் வந்து ஏதோ ஒரு வாய்ப்பு ஒண்டிக்கா இந்த அப்படி வேலைக்கு அப்படி அப்படி ஆஃபர் கிடைச்சதை நாங்கள் படிப்போம். அப்படி இல்லாமல் நாங்கள் இடத்துக்கு படிக்கிறேன்னு சொல்கிற மாதிரி சொல்லியே காலம் முடிஞ்சு. இப்போ இதே இதில் வந்து இப்போ சிங்களாக்கள் பார்த்து நீங்கள் சிங்கள மீடியம் பேத்திடுறீங்க, இன்னொருத்தரம் பேத்துன்னு சொன்னா ஏன்னா வந்து அதுல நாம என்ன வந்த கிளாஸ்லயே கிட்டத்தட்ட ஒரு 3 கிளாஸ் நடந்து அவ்வளோ சிங்கள கிளாஸ் தான். அண்ணன் கிளாஸ்ல அதே மட்டும் மாதிரி ஒரு 60-50 பேர் இருப்பாங்க ஒரு கிளாஸ்ல மட்டும் சிங்களாக்கள் சிங்களாக்கள். ரைட். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து இப்படி ஒண்டி எதிர்காலத்து இப்படி ஒன்று கிடைக்குன்னா அவன் ட்ரை பண்றாங்க. இப்போ ஏற்கனவே வந்து எல்லாம் வந்து விழிப்புணர்வு செஞ்சுக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் N5 வந்து நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்போ இல்லாட்டி ஒர்க் விசாவில் மற்ற இதுகளுக்கு போகிறதோ இல்லாட்டி அவங்களுக்கு விருப்பமான துறைக்கு போகிறதுக்கு வந்து இது நல்லா இதாக கிடைக்கும். இப்போ எங்கடாக்கள்கிட்ட விஷயம் ஒன்று என்னன்னு சொன்னால் வந்து நாங்கள் வந்து இந்த எங்களுக்கு யாராவது ஒருத்தர் தந்து 100% ஷுவர்னா நாங்கள் படிக்கிறோம், இல்லாட்டி சும்மா அநியாயம் தானே 25,000 அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்டா வல்லரசு நாட்டுட ஒரு மொழி வளர்ச்சி அடைஞ்ச வல்லரசு நாட்டிட மொழி உலகத்துல உற்பத்தி பொருட்கள் வந்து ஆக தூக்கி மேல் கொண்டு பார்க்கப்பட்ட ஒரு நாடு, அப்படித்தானே? ஆனா அதை அப்படி யோசிக்கிறா இல்ல வந்து அப்ப இந்த மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் அங்க பெய்த்ததுக்கு பிறகும் யோசிக்கிறாங்க அநியாயமே, இல்லாட்டி வாய்ப்பு ஒன்று வந்து நடுவு கிட்ட நினைக்கிறான் அநியாயம் செஞ்சு வைக்கேன் எனக்கு என்ன படிச்சு வைக்கேன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்றாங்க. மற்றது நான் சொன்னேன் சார், எப்படின்னு சொன்னா நானும் அந்த டைம்ல நான் நிறைய தமிழ் கோர்ஸ்கள் தமிழ்ல நடக்கிறதுக்கு நான் நிறைய சேர்ச் பண்ண ஒன்றுமே கிடைக்கல. வாய்ப்பு இப்ப எங்கட வந்து இப்ப நீங்க வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமா சேர்ச் பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? நான் 2019 போனேன். அந்த டைம்ல இல்லை எங்கட ஈக்கியது தான் வந்து எங்கட வந்து அந்த ரீச் ஒன்று ஆட்களுக்கு இன்னும் பேச்சு சேரல. நிறைய பேர் வந்து உண்மைக்கு தான் நிறைய பேர் கேட்குறவங்க வந்து சரியா ஒன்று கிடைக்கல அப்படின்னு எங்கட சேர்ச்ச இதுலேயும் வந்து சில நேரத்தில் காட்டுது இல்லை. மற்றபடி அந்த டைம்லேருந்து நாங்கள் செஞ்சுட்டீக்கிறோம் தான். இப்போ 2.5 வருஷம் 3 வருஷத்துலேருந்து நாங்கள் செஞ்சுட்டீக்கிறோம் தான். எத்தனையோ பேச்சு முடிஞ்சு ஜப்பானில் 4-5 வருஷம் அங்கே இந்த ஆட்கள் கூட கிளாஸ் இப்போ அட்டெண்ட் பண்ணி இப்போ இந்த காலையும் ஒருத்தர் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி படித்தார். அவர் JLPT N5 படித்தார் எங்கள்கிட்ட. ஜப்பானில் 2-4 வருஷமாக இருந்து மொழி வரல, இம்ப்ரூவ் ஆகுதும் இல்லை, சொற்கள் 1-2 படித்து படுது தான், ஆனால் என்ன பேசுகிற எங்க இடத்துல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சேர்ந்தாரு. அப்போ இப்போ வந்து அவர் டச்சில் ஈக்கிறாரு, முடிச்சாங்க டச்சில் ஈக்கிறாங்க வந்து அதான் விஷயம். அவங்களுக்கு இப்போ நீங்க கொடுத்தது போறது ஓகே இப்போ அவங்களுக்கு அவங்க வந்து இப்போ எங்களுக்கு கோர்ஸ் முடிச்சதுக்கு பிறகு அவங்க எந்த கட்டத்துலையும் இம்ப்ரூவ் ஆகுன்னு அவங்களுக்கு தெரியும். நான் இப்போ அவங்களுக்கு சொல்லுவேன், இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி நான் அவங்களுக்கு பொதுவான ஒரு விளக்கம் மட்டும் சொல்லுவேன். நான் இன்ட்ராக்ஷனுக்கு போகிற வந்து எங்களுக்கு அதை செய்யலுமாக இருக்கும். சரி, ஓகே. அப்போ நாங்கள் வந்து அந்த இதுக்கு போவோம், சரியா? இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இதை வந்து ஆடியோ வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, மியூட் பண்ணிக்கோங்க. ஏதாவது பேசுறதுக்கு கட்டம் வந்துன்னு சொன்னால் நான் வந்து நான் சொல்லுவேன் வந்து அந்த டைமில் உங்களுக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு அந்த டைமில் உங்களுக்கு பேசலாமா இருக்கும். சரி, ஓகே. இதில் வந்து என்ன விஷயம்னு சொன்னால் வந்து இப்போ நீங்கள் JLPT N5 வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் தேவையில்ல, சான்றிதழ் தேவை, ஜப்பான் நாட்டால் தார அது சர்டிஃபிகேட் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? சர்டிஃபிகேட் கொடுக்குற அப்படின்னா நீங்கள் அதாவது வந்து ஜப்பான் மொழியை பொறுத்த வரையில் போய் நான் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். வந்து இதை கொஞ்சம் நீங்கள் கட்டாயம் விளங்கி கொள்ளணும் வேண்டாம். நீங்கள் இது படிக்கிற ஆட்கள் வந்து ஸ்க்ரீன் விளங்கு தானே பாருங்கள், வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் விளங்கு தானே பாருங்கள். கொஞ்சம் ஸ்க்ரீன் விளங்கு தானே, கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸ்க்ரீன் சொன்னா டெஸ்க்டாப்பா? ஓ டெஸ்க்டாப் ஓகே விளங்குது. ஒயிட் போர்டு ஒன்று விளங்குது இல்லையா? விளங்குது. சரி, ஓகே. இதை இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இதை வந்து விஷயம் முக்கியம். நீங்கள் ஸ்போக்கன்னு சொல்லி வாரீங்க, அப்படி தானே? வந்து நீங்கள் இதை விளங்கிக்கோங்க. நீங்கள் வந்து நீங்கள் தனியாக நீங்கள் படிக்கிறதாக இருந்தாலும் சரி, நிறுவனத்தோட சேர்ந்து படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஸ்போக்கன்னு சொல்லி வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் JLPT எக்ஸாம் செஞ்சால் வந்து உங்களுக்கு என்ன லாபம்னு சொன்னால் வந்து எழுதுறதுக்கு வாசிக்கிறதுக்கு அடுத்த வந்து மரியாதையாக பேசுகிறதுக்கு, அதே நேரம் வந்து
இந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும் ஒரே இதில். ஜப்பான் நாட்டால் நீங்கள் ஜப்பான்லேனாலும் சரி, இலங்கை நாட்டிலேனாலும் சரி, கட்டார்லேனாலும் சரி, சவுதிலேனாலும் சரி, நீங்கள் வந்து படிச்சுட்டு அந்த நாட்டில் செய்யலும் எக்ஸாமை. வருஷத்துக்கு 2 முறை வந்து நடக்கும். நீங்கள் சவுதிலேனாலும் சரி, கட்டார்லேனாலும் சரி, மற்ற பிற நாடுகள்லேனாலும் சரி வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து என்ன செய்யலாம், அங்கே சிட் பண்ணலாம், அந்த நாட்டில் சிட் பண்ணலாம். இந்த வருஷத்துக்கு 2 முறை நடக்கும். ஜனவரியில் டிசம்பரில், ஜூலையில் நடக்கும். சரியா? இந்த 2 இதில் நடக்கும். இப்போ உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் தேவையில்லைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். வேண்டாம் இடையில நீங்கள் மாற எழுதுனே அப்படிங்க அதை சேர்த்து செய்யறதுனா அதை செய்யலாம். அதுக்கு ஒரு பெட்ஜ் ஒன்று வந்து நாங்கள் இன்றைக்கு ஆரம்பித்தோம் வகுப்பை. அப்போ அதில் இல்லாட்டி வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், இப்போ இதில் வந்து செய்யலாம் 2 பெட்ஜ் நடக்கும். சரியா? இதுக்கு ஸ்போக்கனு கொண்டும் அது கொண்டும். அப்போ இதில் வந்து இப்போ ஸ்போக்கன் நீங்கள் தெரிவு செஞ்சது வந்து உங்களுக்கு எது உங்களுக்கு இல்லா போகணும்னு சொன்னால் வந்து இந்த எழுதுறதுக்கு இப்போ எழுதுறதுக்கு வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையில்லைன்றீங்க, பேச்சு மட்டும் இருந்தால் போதும். அப்போ இதில் வந்து பேச்சு எடுத்தீங்கன்னா ஜப்பானை பொறுத்தவரையில் வந்து அந்த பொலைட் வேர்ஷன்ஸ் சொல்லுவாங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம தெரியா. அதாவது வந்து மரியாதையாக பேசுறது. சரியா? எப்படி மரியாதையாக பேசுகிற ஒரு விஷயம் உண்டு. அதே நேரம் வந்து கெஜுவலான்னு சொல்லுவோம். கெஜுவலான்னு சொன்னால் வந்து சும்மா பேச்சு வழக்கில் சும்மா நாங்கள் கொச்சு வழக்கு இப்போ நான் பேசுகிறேன், இப்போ நான் பேசுகிறது சரி, அந்த அந்த ஒரு சும்மா புடிய மரோட எல்லாம் பேசுவோமே சகஜமாக, அந்த ஒரு வழக்கம் உண்டு. சரியா? அடுத்தது வந்து ஆக மரியாதையா அப்படி ஒரு வழக்கம் உண்டு அவங்கள்ட்ட. சரியா? அப்போ கிட்டத்தட்ட வந்து 3 சிஸ்டம் இப்போ ஸ்போக்கன் சொல்கிறாக்கள் வந்து சிலாக்கள் வந்து சரி ஸ்போக்கன் சொன்னால் உண்டு தான், அதை பேசி படித்தான்னு சொன்னால் எங்களுக்கு 10 படி ஆளாக அப்படி பேசுகிறோம், எல்லாத்தையும் முடிச்சுக்கிறோம். அப்படி இல்லை. நீங்கள் யாருக்கு பேசுகிற, யாரோட பேசுகிறன்னு சொல்லி அந்த சிஸ்டம் வந்து வித்தியாசப்படும். அப்போ நீங்கள் ஸ்போக்கன் படிக்கிற டைமில் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நெட்லலாம் இதை படிக்கலாம். நெட்டில் வந்து நீங்கள் படிக்கிறதா இந்த வந்து இதை பெட்டனுக்கு முடிக்கலாம். சரியா? அப்போ எங்களோட இந்த நிறுவனத்தில் வந்து ஈலானஸ் ஹப்பில் வந்து உங்களுக்கு என்ன செய்வோம்னு சொன்னால் N5ல வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல இப்போ உங்களுக்கு அந்த ஸ்போக்கன் இதில் வந்து இப்போ அது ஏற்கனவே வந்து இப்போ உதாரணத்துக்கு N5, சரியா, N4, சரியா, N3, சரியா, N2, இது வந்து அவன் எக்ஸாம் வச்சு சிஸ்டம் N1 சொல்லி வச்சு அவன் லெவலை. அப்புறம் ஜப்பான் மொழியை வந்து அவங்க இப்படி இந்த சிஸ்டத்தில் வச்சுக்கிறாங்க. ஜப்பான் மொழியை வந்து 5ஆக பிரித்து வச்சுக்கிறாங்க. சரியா? ஒவ்வொரு லெவலும் பிரித்து வச்சு ஒவ்வொரு லெவலில் என்ன நடக்கும், ஒவ்வொரு லெவல்லையும் வந்து அதுக்குரிய அந்த 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 அதுக்குரிய சொற்கள், சொற்றொடர்கள், இலக்கணம் அப்படியெல்லாம் வரும். சரிஞ்சா? அப்படி நீங்கள் அட்வான்ஸாக போகிற வர காட்டியும் இதுக்கு ஈக்கி, அட்வான்ஸாக போக வர காட்டியும் இதில் ஈக்கி. அப்போ நீங்கள் எங்கள்கிட்ட ஸ்போக்கன் செய்கிற இதில் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், சரி நல்லா வந்து விளங்கிக்கோங்க. இது ஸ்போக்கன் செய்கிறதுல வந்து அந்த எழுத்து இதுகள் வந்து உங்களுக்கு கிடைக்காது. எழுத்து இது கிடைக்காதுன்னா உங்களுக்கு தேவையில்லாத சுற்றி வந்து சர்டிஃபிகேட் தேவையில்லாத சுற்றி அது கிடைக்காது. அப்போ என்னோட மெயின் ஃபோக்கஸ் வந்து ஈக்குமெண்ட்னா இந்த 3ஐயும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இந்த 3ஐயும் கவர் பண்ண இப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் வந்து எங்களோட இதில் மரியாதையாக எப்படி ஒருத்தரோட பேசுகிற அதை இது பார்ப்பீங்க. அதே சகஜமாக எப்படி பேசுகிற, அதே நேரம் மிச்சம் மரியாதை எப்படி பேசுகிற, அதுக்குரிய சொற்கள் என்னத்தை, அதை எப்படி நீங்கள் விளங்கி கொள்கிற. அவர் வந்து சும்மா கெஜுவலாக தான் பேசுகிறாரா, இல்லாட்டி வந்து அவர் வந்து மரியாதை தான் பேசுகிறாரா, இல்லாட்டி வந்து கடைக்காலெலாம் போய் தான் வந்து மிச்ச மரியாதையாக பேசுகிறான்னு சொல்ல வந்து உங்களுக்கும் அந்த கெப்பில் வந்து பிடிச்சி கொள்ளையிடும். நீங்கள் அந்த அந்த நான் படிக்கிற இதை வச்சு உங்களுக்கு பிடிச்சி கொள்ளையிடும். சரியா? இது ஒரு விஷயம். அப்போ இதில் வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து அந்த இந்த சொற்கள், சரியா, அதுக்குரிய சொற்கள், அந்த ஸ்போக்கனுக்கு தேவையான அந்த இலக்கணம், சொற்றொடர்கள் அதெல்லாம் படிக்கிறதோட வந்து மேல் மிச்சமாக வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த பேச்சு சகஜமாக பேசுகிறதுக்கு வார இதை வந்து நாங்கள் வந்து இப்போ ஏற்கனவே வந்து ஒஃபீஷியலாக வந்து JLPT N5ன்னு சொல்லி ஏற்கனவே வச்சு அந்த வீடியோ தானே, அந்த வீடியோ வந்து நான் மேல் மிச்சமாக வந்து நான் உங்களுக்கு தருவோம். தாரதோட வந்து நான் இந்த கொஞ்சம் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் மாதிரி நான் ஒரு வீடியோ காட்டுவேன். அந்த வீடியோ எப்படின்னு சொன்னால் வந்து ஜப்பான் ஆக்கள் வந்து சும்மா அன்றாடம் ஜப்பனீஸ் ஆக்கள் வந்து பேசுகிற அந்த வீடியோ தானே, அந்த வீடியோ வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்போக்கனை வந்து இது பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து என்ன தந்தா கிளாஸ் போவீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல கிளாஸ் போனால் அந்த இடத்துல வந்து கிளாஸ் நடக்கும் அப்படின்னு சொன்னால் வந்து சொற்களை தந்துட்டு ஒரு இலக்கணத்தை படித்து வந்துட்டு சரி ஓகே கிளாஸ் முடிஞ்சுன்னு சொல்லி, அப்போ நீங்கள் தான் வந்து அந்த சொல்ல பாடமாக்கி
அதை எப்படி பாவிக்கிற, யாரோட பாவிக்கிற, எப்படி பேசுகிற, இல்லாட்டி ஸ்போக்கன் கிளாஸ் ஒன்று மேலதிகம் பார்க்குற, இல்லாட்டி வந்து அப்படி இப்படி நீங்கள் அப்படி ட்ரை பண்ண தேவையில்ல. நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் 2025 இந்த வருஷம் 1977 உள்ள யாரோ பேசின ஒரு வீடியோ பேஸ் பண்ணாமல் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து 2025 சரியா. அப்போ 2025 வந்து பேசினோம். அதாவது இப்போ ஒவ்வொரு காலத்துக்கு வந்து என்ன செய்யும், மொழி வந்து பேச்செல்லாம் வித்தியாசப்படும், அப்படி தானே? அதே நேரம் ஊருக்கு ஊருக்கு வித்தியாசப்படும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து தலைநகரத்தில் ஆக பேசுகிற வந்து பெஸ்ட்டாக கருதப்படுற ஜப்பானில் வந்து எந்த எக்ஸன்ட் வந்து பெஸ்ட்டாக கருதப்படுமோ அந்த இதில் வந்து நாங்கள் என்ன செய்வோம், வீடியோ பேஸ் பண்ணி வந்து நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு எடுப்போம் நாங்கள். அப்போ நீங்கள் வந்து என்ன செய்ய தேவையில்லை, நீங்கள் வந்து ட்ரை பண்ண தேவையில்லை. அடே என்னடா இப்போ நாங்கள் படித்ததுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை விளைஞ்சா. அப்போ நீங்கள் ஸ்போக்கன்றதுனால வந்து அந்த வீடியோ வந்து நாங்கள் என்ன செய்வோம், நான் இப்போது சாம்பிளுக்கு காட்டுவேன். இன்னொரு 4-5 நிமிஷத்தில் வந்து என்ன செய்வேன், வந்து சாம்பிளுக்கு காட்டுவேன். அப்போ அந்த வீடியோக்கள் வந்து நான் இது பண்ணுவேன். அப்போ நான் ஏற்கனவே சில மாதிரி ஒரு சிலபஸ் உண்டு, உங்களுக்கு சொற்கள் சொற்றொடர்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் தருவோம் நாங்கள். விளைஞ்சா பிடிஎஃப் குறிப்புகளாக வந்து தருவோம். வந்து நீங்கள் எழுத தேவையில்லை, பாடம் நடக்கிட்ட அப்போ எல்லாம் எழுதுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டோம். காரணம் என்னென்னு சொன்னால் வந்து நீங்கள் ஆன்லைனில் எப்படி எழுதுவீங்கன்னு எனக்கு தெரியா. அப்போ அதை வந்து பார்க்குறதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை விளைஞ்சா. அப்போ அதனால் வந்து நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் வந்து சரியா, இப்போ இந்த பிடிஎஃப் வடிவில் வந்து என்ன எல்லாத்தையும் வந்து நாங்கள் உங்களுக்கு தருவோம் விளைஞ்சா. பிடிஎஃப் வடிவில் வந்து நான் தருவோம். இந்த விஷயம் விளங்கப்படுத்தின விஷயம் விளங்கிச்சான்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுவோம். ஓ விளங்கிச்சு. ஓகே சரி. ஏன்னா நானும் ரிசர்ச் பண்ணி பார்த்த அளவுக்கு ஜப்பானீஸ்ல வந்து ஒவ்வொரு மாகாணங்கள்ல ப்ரொனவுன்ஸ் பண்றது வந்து சரியான மாதிரி டிஃப்ரென்ஸ். ஒரு ப்ராடக்ட்டுக்கும் சரியான மாதிரி அவங்களோட டிஃப்ரென்ஸ் உண்டு. ஸோ எது மெயினோ அதை இதாக்கி கொண்டா எல்லாருக்கும் விளங்கி கொள்ளுது. ரைட், சரி, ஓகே. அப்போ நான் வந்து இப்போ ஏற்கனவே இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ இதில் கொஞ்சம் இப்போ இதை நான் விளங்கப்படுத்தினேன் அப்படி தானே? சரி, அப்போ இதை விளங்கப்படுத்த. அப்போ இதில் வந்து நான் வந்து மெயினாக வந்து எடுப்போம் எப்படின்னு சொன்னால் வந்து ஒத்தன்டிக் மெட்டீரியல்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில். சரியா, ஒத்தன்டிக் மெட்டீரியல்ஸ் சொல்லுவாங்க. வந்து ஒத்தன்டிக் மெட்டீரியல்ஸ்ன்னு சொன்னால் வந்து அதாவது வந்து உதாரணத்துக்கு நாங்கள் மொழியை வந்து படிக்கிறது, உதாரணத்துக்கு மொழியை வந்து படிக்கிறது எதுக்குன்னு சொன்னால் வந்து ஒன்று தாய்மொழியில் வந்து எழுதின விஷயத்த கிரகிச்சு விளங்கி எடுக்கிறதுக்கும், அதே நேரம் வந்து தாய்மொழியில் அந்த மொழியாக்க வந்து பேசுகிறத விளங்குறதுன்னு தான் எங்களோட நோக்கம். விளைஞ்சு அப்படித்தானே? இப்போ அவங்க பேசுகிறத நாங்கள் விளங்கணும். சரியா, அதே நேரம் வந்து நாங்கள் என்ன செய்யணும், ஒன்று எழுதணும். உதாரணத்துக்கு நாங்கள் அவங்க எழுதுறத வாசித்து வந்து நாங்கள் எழுதணும். அதே நேரம் அவங்க பேசுகிறத கேட்டு நாங்கள் பேசணும். இதுதான் வந்து கடைசி அல்டிமேட் கோல். அப்படி இல்லாமல் நாங்கள் வெறுமனே படித்து வெறுமனே இலக்கணத்தை படித்து வெறுமனே அப்படி செய்கிறதுலாம் வந்து எந்த அர்த்தமும் இல்லை. அப்போ அதனால் வந்து அந்த ஒத்தன்டிக் மெட்டீரியல்ஸ்னு சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் வந்து அவங்க அந்த தாய்மொழியில் எப்போதும் அந்த ஜப்பான் வந்து தாய்மொழியாக பேசக்கூடிய ஆட்கள் எழுதினது அவங்க பேசுகிறது அந்த இதுக்கு வந்து நாங்கள் சொல்லுவோம் வந்து ஒத்தன்டிக் மெட்டீரியல்ஸ் சொல்லுவோம். அப்போ அதை பேஸ் பண்ணித்தான் நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன செய்வோம், இந்த ஜப்பானீஸ் வந்து ஸ்போக்கனை வந்து செய்வோம். சரிங்களா? அப்போ மேலதிகமாக வந்து JLPT N5 அவங்க படிக்கிற ஆட்கள் ப்ளஸ் அவங்க படிக்கிறது ப்ளஸ் வந்து நாங்கள் மேலதிகமாக என்ன செய்வோம், அந்த JLPT N5க்கு வந்து லிஸ்னிங் பகுதி எடுக்கிற அந்த வீடியோக்கும் வந்து ஜப்பான் ஆட்கள் ஒஃபிஷியலாக எடுக்கிற விஷயங்கள் அதுவும் ப்ளஸ் வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நடைமுறையில் பெஸ்ட்டாக அந்த கருதப்படுற இந்த அந்த 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 உதாரணம் இப்போ தாய்மொழி ஆட்கள் வந்து பேசின விஷயங்களுக்கு தானே, அதாவது வந்து அவங்க படித்து கொடுக்கிட்ட வந்து மற்ற நாட்டாக்களுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா மொழியை வந்து மாற்றுவாங்க, எல்லாம் இலகுபடுத்துவாங்க. கொஞ்சம் சிம்பிளாக உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஜப்பானீஸ் ஆட்களோட பேசிக்கிட்ட சின்ன வார்த்தையை வச்சு அவங்க என்ன செய்வாங்க, ஏழ்த மட்டும் அவங்க அந்த மொழியை வந்து என்ன செய்ய பார்ப்பாங்க,
மொழியை வந்து அப்படியே இந்த இலகுபடுத்தி தான் பேசுவாங்க. எல்லாத்தையும் குறைச்சி அவங்களுக்கு கஷ்டப்படுத்தப்படாதுன்னு ஸ்லோ பண்ணி பேசுவாங்க. அப்படி இல்லாமல் ஜப்பனீஸ் ஆட்கள் பேசின யாருக்கு ஜப்பனீஸ் ஆட்களுக்கே பேசின விஷயங்கள் வீடியோக்கு நான் இப்போ கொஞ்சத்தில் காட்டுவேன். சரியா? அந்த வீடியோ தான் எடுக்க போகிறோம். அப்போ தான் சேலஞ்சிங் ஆகிக்கும், அப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்கும். அதே நேரம் வந்து இப்போ நீங்கள் அடுத்த கட்டம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும் ஜப்பனீஸ் ஆட்களோட மிங்கிள் ஆகி. அவங்க ஜப்பனீஸ் ஆட்களோட இப்போ உதாரணத்துக்கு கடைசி அல்டிமேட் அப்படித்தானே, நீங்கள் இங்கேருந்து இன்டர்வியூ பண்ணுறதா ஆகிக்கலாம், இல்லாட்டி அந்த ஜப்பனீஸ் ஆட்களோட பேசுகிறதா ஆகிக்கலாம். வந்து இந்த 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 உங்களோட கோர்ஸுக்கு இந்த குறிப்பிட்ட பிகினர் லெவலுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களை கொண்டு போய்த்து விடுவோம். நாங்கள் விளைஞ்சாப்ப JLPT N5 செய்கிறதையும் விட ஒரு ப்ளஸ் வந்து நாங்கள் வந்து உங்களோட பேச்சு இதுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சி ஒன்று தருவோம் வந்து இந்த இதில். அப்போ நீங்கள் வந்து கட்டாயம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து கட்டாயம் இதுக்கு ஸ்போக்கனுக்கு வாராக்கள் வந்து எப்பயுமே வந்து இந்த கிளாஸுக்கு வர பார்க்கணும். இல்லைங்களா? அப்போ இதில் வந்து கலந்து கொண்ட ஆக்கள் ஷஹீத் அஃப்ரிடி, அந்த மிசால் கான இவங்க நீங்கள்லாம் வந்து அன்றைக்கு ஃப்ரீ இதுக்கு செஷனுக்கு வந்தீங்களா? JLPT இந்த ஃப்ரீ செஷன் ஒன்று செஞ்சோம், அதுக்கு வந்தீங்களா இல்லாட்டி இதுதானே முதல் தடவை? இல்ல சார், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எதை சொல்றீங்க நீங்க? இல்லை, அன்றைக்கு ஒரு கிளாஸ் ஒன்று நடத்தினோம் நாங்கள், ஃப்ரீ செஷன் Introduction சொல்லி ஒரு class-ஆ? அறிமுக வகுப்புன்னு சொல்லி ஒன்று செஞ்சோமே. ஓ, அதுக்கு வந்தேன் நான். அப்போ அஃப்ரீத் வரலையா? இல்ல நான் Introduction class-க்கு வந்தேன். நஃபீஸ்? ஓகே, நஃபீஸ் வந்து ஒரு இது பிரச்சனை நினைக்கிறேன் வந்து. சரி, ஓகே. அப்போ என்ன விஷயம்னு சொன்னால் வந்து உங்களுக்கு வந்து அந்த மேல்மிச்சமாக வந்து என்ன செய்யும், உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியாப்பா? இப்போ இது வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிட்டா? அடுத்த ஃபஸ்ஸாம் சரிங்க. ஃபஸ்ஸாம் ஷம்லி அன்மியூட் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா சரி. சரி, ஓகே, பிரச்சனை இல்லை. அப்போ இது கிளியர் தானே உங்களுக்கு? இப்போ இதுவரை காட்டி கிளியரா மற்ற ஆட்களுக்கு? அஃப்ரிடி? எஸ் சார், கிளியர். ஓகே சார். சரி, ஓகே. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் யாராலும் வந்து அந்த இன்ட்ரடக்ஷன் வகுப்பில் வந்து இப்போ JLPT N5க்கு என்ன சிலபஸ்ன்னு சொன்னால் வந்து அந்த இன்ட்ரடக்ஷன் அந்த இதை வந்து வீடியோ பாருங்க. இப்போ நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறதில்ல, இத்தனை இப்போ சில ஆட்கள் வந்து சில வரல. அந்த குரூப்பில் வந்து நாங்கள் திருப்பி ஷேர் பண்ணுறோம். போன அறிமுக வகுப்பையும் வந்து ஷேர் பண்ணுவோம். JLPT N5க்கு இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு கிளாஸ் ஒன்று செஞ்சோம், அதையும் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். இல்லைங்களா? அப்போ இதில் வந்து அந்த வீடியோ பார்க்காத ஆட்கள் வந்து பாருங்கள், வந்து JLPT N5க்கு வந்து நாங்கள் என்னென்ன விஷயங்கள் சொன்னோம் சார் பொதுவாக ஐடியான்னு எடுத்துக்கோங்க. அதில் குறிப்பாக வந்து JLPT N5க்கு வந்து எழுதுறதுக்கு வாசிக்கிறதுக்கு வார அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஈக்காது. ஏன்னா உங்களுக்கு அது தேவையில்லைன்றதுனால, சர்டிஃபிகேட் தேவையில்லைன்றதுனால. அதே நேரம் வந்து அந்த உதாரணத்துக்கு எழுதுறது சம்மந்தப்பட்ட சில சொற்கள் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு தர மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு அது தேவையில்லை தானே. விளைஞ்சா அப்படி இல்லாமல் வந்து உங்களுக்கு ஸ்போக்கனுக்கு பேச்சை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அழகாக பேசுறதுக்கு, நேட்டிவ் வந்து இது விளங்குறதுக்கு அந்த ஒரு ட்ரைனிங் ஒன்று தருவோம். அப்போ ஒவ்வொரு வகுப்புலையும் வந்து நீங்கள் கலந்து கொள்ள பார்க்கணும் வந்து. அப்போ உங்களுக்கு ஒரு இது ஒன்று கிடைக்கும். இது பேச்சு பயிற்சி ஒன்று கிடைக்கும் வந்து. படிக்கிறதோட அந்த பேசுறதுக்கு ஒரு பயிற்சி ஒன்று நாங்கள் செய்வோம் வந்து. அதே நேரம் வந்து அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜப்பான் மொழியை தாய்மொழியாக பேசுகிற ஆட்கள் வந்து ஜப்பான் ஆட்கள் பேசின ஜப்பான் ஆட்கள் பேசின அந்த பொதுவான வீடியோக்களுக்கு தானே, அந்த வீடியோக்கள் வந்து நாங்கள் வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன செய்வோம், அதை வந்து நாங்கள் இது பண்ணி செய்வோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி யார் நல்ல ஜப்பானில் யார் பெஸ்ட் ஆகிக்கிறான் டாப் அப்படின்னு இல்லை. நாங்கள் ரிசர்ச் பண்ணி நாங்கள் எடுத்த விஷயங்கள் என்னென்னு சொன்னால் வந்து ஜப்பான் நாட்டில் ஜப்பான் ஆட்களை விரும்புகிற ஃபஸ்ட்டுக்கு உள்ள ஆட்கள், தரமான ஆட்கள். அடுத்து வந்து இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோக்கியோவில் பேசுகிற அந்த மொழி எக்ஸன்ட் அப்படி எல்லாத்தையும் வந்து பெஸ்ட்டு இதைத்தான் நாங்கள் பேஸ் பண்ணி என்ன செய்வோம், உங்களுக்கு வந்து சில விஷயங்களை தரப்பாப்போம் வந்து. அப்போ தான் உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு வேகமாக வந்து அந்த மொழியை வந்து என்ன செஞ்சு கொள்ளலாம், உங்களுக்கு பிடிச்சி கொள்ளலாமா இருக்கும். சரி, அப்போ ஓகே. அப்போ இது கிளியர் தானே? அப்போ சரி, இப்போ வந்து நான் வந்து ஒரு இது ஒன்று ஷேர் பண்ணுறேன் பாருங்க வந்து. இப்போ இது வந்து என்னன்னு சொன்னால், இப்போ இந்த சிலபஸ் வந்து JLPT N5க்கு வந்து நாங்கள் கொடுக்குற இது அந்த அடிப்படை சொற்கள் அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தமிழ்
மீடியத்தில் இந்த தமிழ் மொழியில் வந்து நாங்கள் வந்து அழகா இப்படி இது பண்ணி தருவோம் நாங்கள் விளைஞ்சா. அப்போ இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமஜின்னு சொல்லி ஒரு விஷயம் உண்டு. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரோமஜின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க? ரோமஜின்னு யாராவது சொல்கிறத கேட்டீங்களா? சார் நான் அது என்னன்னு சொன்னா ஜப்பானீஸ் இங்கிலீஷில் டைப் பண்றது. இந்த மாதிரி இதை வந்து ரோமஜின்னு சொல்றது வந்து ஜப்பனீஸை வந்து என்ன செய்யறோம், நான் வந்து இங்கிலீஷில் எழுதுறோம். உதாரணத்துக்கு நாங்கள் தங்கிலீஷ்னு சொல்லுவோமே, அதாவது வந்து அந்த தமிழ் மொழியை இங்கிலீஷில் எழுதுறோம், அப்படித்தானே? அப்போ அந்த மாதிரி வந்து நாங்கள் எழுதுறது தான் இது. இப்போ இதாவது வந்து நீங்கள் வந்து ஸ்போக்கன் வந்து படிக்கிற டைமில் வந்து இதில் வாசிக்கிற சிஸ்டத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லி தருவோம் உங்களுக்கு. சரிங்களா? அப்படின்டா இப்போ நீங்கள் வந்து அந்த எழுதுறதுக்கு படிக்கிறது தானே, அப்போ நீங்கள் யோசிக்கப்படாது வந்து அப்போ நான் எழுதுறது படிக்கிறது தானே, அப்போ நான் எப்படி வந்து அந்த மற்ற விஷயங்கள் செஞ்சு கொள்கிறேன்னு சொன்னால், உதாரணத்துக்கு டிக்ஷனரியில் சொற்களை தேடுற அப்படி இப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு இதை வச்சு உங்களுக்கு என்ன செய்யலாம், உங்களுக்கு தேடி எடுக்கலாம். விளைஞ்சா இதை வச்சு தேடி எடுக்க மேலும் உங்களுக்கு இதை வச்சு வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணோம் மேலும் விளைஞ்சா. ஆனால் வந்து அந்த நாங்கள் எங்களோட அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வாசிக்கிற அந்த முறை வந்து நீங்கள் படிக்கணும். சில விஷயங்கள் வாசிக்கிற முறை வந்து சரியாக நீங்கள் படிக்கணும். படித்தேன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ JLPTN-5 முடிக்கல்லாட்டியும் பரவாயில்ல வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் வந்து உங்களுக்கு அழகாக உங்களுக்கு வாசிச்சு கொள்ளையிலுமாக இருக்கும். அப்போ நீங்கள் யோசிக்க தேவையில்லாடே இப்போ நான் அந்த எழுதுறதுக்கு வாசிக்கிறதுக்கு நான் இது பண்ணலை, அப்போ எனக்கு ஒரு பிரச்சனை ஆகிடுமோண்டு அப்படி இல்லை. அப்போ உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், இதை வச்சு நான் அந்த படித்தர அந்த விஷயத்தை நீங்கள் இது பண்ணீங்கன்னு சொன்னால் வந்து நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு போகிற அந்த விஷயத்தையும் அதே நேரம் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்து அகராதி டிக்ஷனரி ஏதாவது வந்து நீங்கள் படிக்கிற நீங்கள் செல்ஃபாக சுயமாக படிக்கிறண்டாலும் அதை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிடுமா ஹைக்கும். ஸோ தானே அப்போ உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் வந்து எப்படி கிடைக்கும்னு சொன்னால் வந்து எல்லாம் வந்து PDF-ல கிடைக்கும். சரி, எல்லாம் வந்து PDF-ல கிடைக்கும். அதே நேரம் வந்து நாங்கள் வீடியோவில் படிக்கிற விஷயங்கள் சரியா, நான் சொன்ன வந்து ஏற்கனவே JLPTN-5க்கு வர ஒஃபீஷியலாக ஜப்பான் நாட்டு ஆக்க வந்து உத்தியோகபூர்வமாக அந்த பரீட்சைக்கு எடுத்த அந்த வீடியோக்கு தானே, அந்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் படித்தர அந்த சொற்கள் மற்ற ட்ரைனிங்க்கு எடுக்கிற விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து எல்லாமே PDF-ல கிடைக்கும். நீங்கள் வந்து எதையும் வந்து நீங்கள் வந்து உட்காந்து கஷ்டப்பட்டு நீங்கள் எழுதி உட்காந்து நீங்கள் ட்ரை பண்ணுன்ற ஒரு விஷயம் ஒன்றே இல்லை. நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து தந்த சொற்களை விளங்கப்படுத்தின அந்த விஷயங்களை வகுப்பில் பயிற்சி செய்கிற விஷயத்த நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்தோ இல்லாட்டி ஃபோனில் வச்சோ நீங்கள் வந்து படிக்கிறது மட்டும்தான் ஓட வேலை. சரியா? இலேர்னஸ் ஹப் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் சுலபப்படுத்தி நீங்கள் கஷ்டப்பட்டுறப்படாது. இது புதிய ஒரு மொழியை வந்து அந்நிய மொழியை வந்து நீங்கள் ஒரு அனீசியாக பார்த்துடப்படாது. விளைஞ்சா என்ன செய்கிற இந்த மொழி வந்து இவ்வளோ கஷ்டமைக்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. சரி, அப்போ இது வந்து கிளியராப்பா? இப்போ அடுத்த பாதிப்போமா? ஓகே சார். சரி, இப்போ நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன். அப்போ நீங்கள் எல்லாம் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். இப்போはね、違う感じがするんだよね。これ見てもらうと分かるんだけど、こんなごつくなかったでしょ。これ見て、これめちゃめちゃ硬いのね。これだから本当に思いっきし大人が踏まないと、むしろなんかこれ本当バネ入ってんのみたいなくらい硬いわけ。ほら全然82キロが跳ねてもこのくらいしか動かないよね。ほら、あとね、奥の手としてこんなね踏切板もあんの。なんかね、これどっちかというともうトランポリン系、こっちの方がなんとなくねすごい高く飛べそうなんですけど、あまりになんかボヨンボヨンしててちょっと怖いっていうね。だから途中でこれも使ってみたいと思います。これマットもバッチリですから、これほらあ、大丈夫ですね。体が重てえ。30歳になったらわかるよ。ブーンブーン。いよいよスタートだな。低いね。これ飛び箱1段が一番むずい説かもしんないよ。これ見て、これ超むずいんだよ。これわかる？ロイター板と高さあんま変わんないから、これ飛ぼうとしても無理なんだよ。ということは
距離はねいじっていいからね。ああこれいけるわ。一発目で怪我しそうで怖いけど。 Work today is broken. We're all working in too many disconnected apps, and it's killing team productivity. But for 小学校の時やってた技を見せるよ。一段いきます。2段いくわ。回転できるとこまで回転系でいきます。2段いきます。ちょっと今ね多分ねダメかもしれないここぶつかってっからね今。これ両足で踏むと回転できない。両足で踏むと危ないね。普通に飛びますクリア。回転します。いけんだろこんくらいね。ちょっと助走つけますねそろそろ。いきます。3段いきます。பார்த்தீங்களா நீங்க? சரி பார்த்த வீடியோ ஸ்ட்ரைக் வருது. போன ஆப்ஷன் வீடியோ அப்படிதான் போனது. உங்களோட கவரேஜ் கொஞ்சம் மற்றவர்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸ்ட்ரைக் தான் வந்துச்சு. ஓ வீடியோ ஹேங் ஆயிடுச்சு. வீடியோ சரி ஹேங் ஆகி சரி ஓகே பிரச்சனை இல்லை. வந்து இப்போ நான் வந்து ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு அதை காட்டினேன். நீங்கள் பார்த்துப்பீங்க அப்படிதானே? அப்போ இது வந்து நான் காட்டினது வந்து இவர் வந்து மற்ற நாட்டாக்களுக்கு செஞ்சது இல்லை. இவர் வந்து ஜப்பான் ஆக்களுக்கு வந்து இவர் வந்து செஞ்சு மற்ற எல்லாராலும் விரும்பப்பட்ட ஒருத்தர் தான் இவர். விளைஞ்சா உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ நாங்கள் வந்து இது மாதிரி விஷயங்களை தான் வந்து பெரும்பாலும் வந்து இந்த ஸ்போக்கனுக்கு அந்த சொற்கள் விஷயங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் சில விஷயங்களுக்கு வந்து நாங்கள் எடுப்போம் இல்லைங்களா? அப்போ சரி மேல் மிச்சமாக வந்து JLPT-5 படிக்கிற ஆட்கள் வந்து படிக்கிற அதை தாண்டி மேல் மிச்சமாக வந்து அந்த அவங்களுக்கு அந்த அவங்களோட பேச்சை விளங்குறதுக்கு வந்து நாங்கள் என்ன செய்வோம், ஒரு ட்ரைனிங் கூட தருவோம். அதுலேருந்து நிறைய சொற்கள் கொஞ்சம் சில விஷயங்கள் படிப்போம், அப்படியெல்லாம் செய்வோம் இல்லைங்களா? அப்போ ஸ்போக்கனுன்ற இந்த மெயின் இது வந்து என்னன்னு சொன்னால் வந்து இப்போ நீங்கள் படிக்கிறது வந்து ஜூமில் வந்து ப்ராக்டிஸ் கிடைக்கும். நீங்கள் சொற்கள் படிப்பீங்க, ப்ராக்டிஸ் நாங்கள் தருவோம். அதே நேரம் வந்து படிக்கிற எல்லா விஷயத்துக்கும் வந்து நோட்ஸ் எல்லாம் வந்து PDFல நாங்கள் தருவோம். அதே நேரம் வந்து மேல் மிச்சமாக வந்து லிஸ்னிங்கோட இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேண்டி இதுக்காக வேண்டிய செய்வோம். நேட்டிவ் தாய்மொழியை பேசக்கூடிய ஜப்பான் தாய்மொழியை பேசக்கூடிய ஜப்பான் ஆக்கள்கிட்ட வந்து அந்த வீடியோவையும் பேஸ் பண்ணி விஷயங்களை செய்வோம். இப்போ எல்லாத்துக்கும் இது கிளியராக? ஓ சார் சரி ஓகே. அப்போ நான் வந்து கிளியர் சார் கிளியர். ஓகே. இப்போ நாங்கள் வந்து இப்போ இந்த செஷனை வந்து நம்பர் வந்து இதோட நாங்கள் வந்து என்ன செஞ்சுக்கொள்வோம், முடிச்சுக்கொள்வோம். யாருக்காலும் வந்து ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ கேட்கலாம். அப்படி இப்போ இல்லை பொருத்தம் கேட்கணும்னு சொன்னால் வந்து என்ன செய்யலாம், உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு கேட்கலாம். யாருக்காவது ஏதாவது விஷயங்களை என்கிட்ட அமைக்கா? சார் இந்த கிளாஸஸை கண்டினியூ பண்ணுற டைமிங் எப்படி? அதான் கண்டினியூ பண்ணுற டைம் வந்து இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் போட்டோம் டைம் 4 மணி ஓ 4:30 வந்து ஓ துபாய் டைம். அதாவது வந்து ஸ்ரீலங்காவில் வந்து 6:30 7 மணி. 7 மணி. இப்போ உங்களுக்கு வந்து இப்படி தான் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். யார் சொல்லி கட்டுவீங்களோ இப்போ 2 பேர் பே பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன். 2 பேர் பே பண்ணிடுறேன்னு நினைக்கிறேன். பே பண்ண ஆட்கள்கிட்ட வந்து நாங்கள் ஓட்டிங் போடுவோம் குரூப்பில். இப்போ அவங்களுக்கு விருப்பமான அந்த டைம் வந்து 4 இது கொடுப்போம். அந்த டைம் வந்து அவங்களுக்கு சூஸ் பண்ணிடுமா இருக்கும். உங்களுக்கு விருப்பம் சொன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிளாஸ் எடுக்கலாம். இல்லாட்டி விருப்பம் சொன்னா வந்து சனி ஞாயிறு போடலாம். உங்களுக்கு அந்த டைமிங்கை பொறுத்தவரையில எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி
உங்களுக்கு இந்த கிளாஸை செஞ்சு முடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே ஓகே இன்ஷால்லா. ஓகே சரி, நீங்க குரூப்ல போடுங்க என்ன மாதிரி சொல்லி பார்ப்போமே. சரி ஓகே. இந்த மற்றது ஜப்பனீஸ் டைம் இப்போ 11 மணி ஆகுது. கொஞ்சம் மேலேயே செய்ய பார்ப்போமே நான் ஏழுண்ட அளவு. சரி, இப்போ ஜப்பான் மக்கள்கிட்ட வந்து கன்வீனியன்ட் டைம் எது? எங்களுக்கு ஸ்ரீலங்கா டைம் வந்து 3 மணி பிறகு பரவாயில்ல எங்களுக்கு. ஓகே, இது பரவாயில்ல. 3 மணி 4 மணிக்கு பிறகு பரவாயில்ல. மற்றது இப்போ எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் என்ன டைம் இப்போ? நான் துபாயில் இருக்கிறேன். ஸ்ரீலங்கா என்ன டைம் எதுயா? ஸ்ரீலங்கா டைம் வந்து 7 மணி. 6 மணின்னு சொன்னால் 7 மணி ஆகுதுண்ணா. 7:30 ஆகிக்கும் நினைக்கிறேன். 7 ஆகுது. எங்களுக்கு 12 இப்போ 12 மணி ஆகுது. 7:20 ஸ்ரீலங்கா. 7:20. எங்களுக்கு 12 மணி ஆகுது. கொஞ்சம் முந்தி செஞ்சோம் நல்லா. சரி ஓகே. அப்போ நான் வந்து இப்படி என்ன செய்வோம்னு சொன்னால் வந்து மற்றாக்கள் சல்லி கட்டுறதுக்கு பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். நாங்கள் சல்லி கட்டுறதை வச்சு யார் யார் சல்லி கட்டினாங்களோ குரூப்பில் வந்து ஓட்டிங் போகிறோம். அந்த டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளும். சரியா? அது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்காது. சரியா? அப்போ அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து நாங்கள் நோட்ஸ் தருவோம். இது நடக்கிற அந்த வீடியோவில் நான் சரி மற்ற படிக்கிற இதில் நம்ம நோட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதே நேரம் வந்து ஜூம் வீடியோ கிடைக்கும், ரெக்கார்ட் பண்ண வீடியோ கிடைக்கும். ஒவ்வொரு கிழமை நடந்த வீடியோக்களும் அப்படியே கிடைக்கும். நீங்கள் வரல ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் வந்து இப்பயும் பார்த்துக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட வந்து உங்களோட எல்எம்எஸ் எக்ஸஸ் வந்து 1 வருஷம் வரை கட்டி நிற்கும். ஒரு வருஷம் உங்களுக்கு அது 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் படிக்கல அப்படின்னு சொன்னால் வந்து நான் வந்து அதை கொஞ்சம் கூட்டி தருவோம், பிரச்சனை இல்லை. அப்படின்னா அந்த பிடிஎஃப் நோட்ஸ் இல்லைங்க, பிடிஎஃப் நோட்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலேக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் 2-4 மாதத்துக்கு அப்படி கோர்ஸ் செய்யணுவீங்களே, உதாரணம் வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் வாட்டி அப்படி இப்போ சாமிக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை சொன்னால் வந்து உங்களுக்கு டிரெக்டர் சாரை வந்து கான்டாக்ட் பண்ணிடலாம். நோட்ஸ் ஏதாவது நோட்ஸ்கள் உங்களுக்கு மிஸ் ஆகிற மாதிரி இல்லாட்டி வந்து வேலை செய்யலை, இல்லாட்டி வந்து உங்களுக்கு டைமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கொள்ளணும்னு சொன்னால் வந்து உங்களுக்கு வந்து டிரெக்டர் சாரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு அது விஷயத்தை கேட்டுக்கொள்ளலாம். பாட சம்மந்தப்பட்ட கேள்விகள் அது இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா சரி. அப்போ இதுக்கு உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆகுது? ஓகே சார். சரி ஓகே. அப்போ நான் வந்து இதோட வந்து இன்றைய வந்து நிறைவு செஞ்சு கொள்வோம். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.